ஒரு ஐயா, விதமான எடப்பாடி எப்படி ஆட்சி அதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி 10% வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்களோ, அது கோர்ட்ல போய் எப்படி செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னாங்களோ, அந்த டிராமா தான் இது. இது வெறும் ஓட்டுக்காக தான். அந்த டிராமான்ற தவிர்த்து இது பர்டிகுலரா ஏன் வந்து ஏன் கூட்டணி அவங்க இருக்கிறதா கூட இருக்கட்டும், ஓகேங்களா? கூட்டணி வந்து இப்பதான் என்ன சொல்றது, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் அறிவிச்சதா இருக்கட்டும். இவங்க சட்டசபையில டிஎம்கே வந்து தீர்மானம் ஏற்றியே பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்கு மேலே ஆகுது இல்ல, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மே மாசத்துல எதுக்காக வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பேச வேண்டியது. நேற்றே பார்த்தீங்கன்னா அது பேசுறதுக்கும் டைம் கிடைக்கல. என்ன ஒரு விஷயம், நம்ம வந்து விஎஃப்என்ல பர்டிகுலரா ஸ்பேஸ் போட்டா கீழே உட்காந்து ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அது வந்து மாஸ் ஆமா ரிப்போர்ட் ஆமா. அடிக்கிறதுனால ப்ரோ, என்னன்னு தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா நேற்று பக் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸோ பண்ண நீங்க ப்ரோ. அதை ப்ரோ, முந்தா மறப்பங்க. நேத்து நான் ஏஞ்சி அடுத்து நம்ம பாக்குறேன். தனியா பேசுவோம். ஏன்னா என் ஐடிக்கே என்னென்னமோ கேக்குது ப்ரோ. இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் இது பண்ணி மாதிரி மாஸ்டர் ப்ரோ எனக்குன்னே கேட்டது எவனோ ஏதோ ரிப்போர்ட் ரிப்போர்ட் எடுத்து அடிச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் வச்சிருக்கானுங்க. நல்லா ப்ரொசீஜ் அதுவும் பண்ணேன். நான் எதுவுமே பண்ணலடா. எல்லாமே நான் வந்து சைலண்டா இருந்து பேசும்போதுக்கு இதெல்லாம் ஆகுதுன்னா ஒன்றும் புரியல. ஆக்சுவலா என்னது, அவரு இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு அவர் வந்து அரசு இது லைக் டீச்சர்ஸ் ப்ரோ. அது வந்து என்னன்னா பார்ட் டைமா ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே. தற்காலிக பணி, தற்காலிக பணி ம், டீச்சர்ஸ் இவங்கள வந்து நியமனம் பண்ணாம 2013 இவங்க கிளியர் பண்ணாங்க எக்ஸாம்ஸ். ம். டில் டேட் வந்து ஆமா, இவங்களுக்கு இப்ப வந்து அது அப்பாயின்மெண்ட் கோர்ட்ல கொடுக்கல. கேஸ் போட்டு இருந்துச்சு. அது வந்து ஏதோ அது 6000 பேருக்கு தரேன்ட்டானுங்களாம் ப்ரோ. இவங்க அங்க 20,000 பேருக்கு மேல இருக்காங்க. இவங்க 6000 பேருக்கு தரேன் இருக்காங்க. இது பாதி கூட கிடையாது. அவங்க அதான் கேள்வி கேட்கறாங்க. அவர் கேட்டாரு என்கிட்ட, இந்த ஸ்டாலின் வந்து நாங்க வந்து எடப்பாடி அவர் ஆட்சியில அப்போ நாங்க போராட்டம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இவர் வந்தோடனே எங்களுக்கு பண்ணி தரேன்னு சொன்னாரு. ஆக்சுவலா அவரே இது சொல்றாரு. எல்லாமே இல்லைங்க, ஓய்வூதிய திட்டம் மட்டும் கிடையாதுங்க. இந்த தற்காலிக இதுவும் பார்த்தீங்கன்னா அது 10 அம்ச கோரிக்கை தான் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஜாக்டோ ஜியோவோட அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 10 அம்ச கோரிக்கைகள் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற இதுவும் சேர்ந்து தான் வந்துச்சு, ஓகேங்களா? ஆமா ஆமா. இதெல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா அவங்க விவாதிச்சு இவங்க வந்து கடைசியா பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து இல்லைங்க இது வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மறாவது நாளே இவங்க வந்து அந்தந்த மாவட்டத்துல தனித்தனியா 35,000 பேர், இன்னும் எனக்கு எக்ஸாக்டா நம்பர் தெரியல, ஓகேங்களா? டாக்டர் ஜி அமைப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துல வந்து தனித்தனியா அவங்க போராட்டம் இது பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரே முடியாதுன்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அதில் முழுமையாக குரல் கொடுத்தாரு, ஓகேங்களா? ஸோ அது அதுக்கப்புறம் தான் வந்து அவரு அந்த பட்ஜெட் ஒதுக்கீடுல கூட பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு, டாக்டர் ஜி அந்த அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இது பண்ணி. அவரே கரெக்டா சொல்றாரு ப்ரோ. அவரு அது இன்னும் இன்னும் டீட்டெயிலா என்ன சொன்னாருன்னா 170வது இந்த டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோல வந்து இருக்கு அப்படின்னு அந்த நம்பர்ஸே சொல்றாரு. ஸோ அவரு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் அவங்களே சொல்றாங்க, இது வந்து நாங்க போராட்டம் பண்ணா எங்க மேல கேஸ் போடுறாங்க. ஸோ அவங்க வந்து இப்ப என்ன நம்புறாங்கன்னா, நீங்க டிவிக்கே வந்து பேசினா எங்களுக்கு பெரிய ஆமா, கவனிப்பு இப்ப கிடைக்கும் புதுசா ஒரு அப்படின்னு. சட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. என்னதுன்னா யாராச்சும் போறாருன்னா அவங்க வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்ற மாதிரி சம்திங். அது எனக்கு கிளியரா தெரியல. ஏங்க இது எவ்வளவு ஒரு கொடுமையான பாசிசம்ங்க. இது வந்து 2001ல ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆட்சியில வந்து டெஸ்மான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி தான் போராடுற அரசு ஊழியர்களை 1,00,000 உடனே பேர். பணி நீக்கம் செஞ்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து அதுக்கு எதிர்த்தா திமுக அந்த காலகட்டத்துல இருந்து இது ஒரு சர்வாதிகாரித்தனம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க 2001ல. நீங்க வேணா அப்ப பாருங்க, டெஸ்மான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு சொல்லி. நீங்க சொன்ன அதே கருத்து தான், இந்த இது அதே பாயிண்ட் தான். இந்த அரசு ஊழியர்கள் யாராவது போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள உடனடியா பணி நீக்கம் செய்து, கேள்வியே கேட்காம பணி நீக்கம் செய்து அவங்களோட ரிப்ளேஸ்மெண்ட்டும் அப்படியே நிரப்பிடலாம் நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப திமுக வந்து இதை சர்வாதிகாரித்தனம்னு சொல்லி எதிர்த்து போராட்டம் பண்ணி அதனால பெரிய அரசியல் லாபமும் அடைஞ்சாங்க. 2004ல 40 பாராளுமன்ற சீட்டை ஜெயிச்சாங்க திமுகவோட கூட்டணி. இந்த அரசியல் ஆதாயம் இதுல இருந்து இந்த போராட்டத்துல பெற்றாங்க. இப்ப இவங்களோட ஆட்சி காலத்துல இதே சட்டத்தை தான் திருப்பி வந்து அமல்படுத்துறாங்க. இதுதான் இரட்டை வேட அரசியல். இல்லைங்க, இவங்களோட வேலையை தெரியாதுங்களா? 8 வயசாலைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இவங்களே போவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு இவங்க அப்புறம் ஒரு இவங்க ஆட்சிக்கு கபடதாரிங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6 வழிச்சாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களே போயிட்டு அதுக்கு அடிக்கல் நாட்டிட்டு வரும். இந்த மாதிரி
அதான் மீ எதிர்க்கட்சியில இருக்கும்போது போராடுறது, ஆட்சியில இருக்கும்போது அதையே வந்து அது நிலைநாட்டுறது. அதுதானே மீத்தேனு, நீட்டு எல்லா கருமத்த கொண்டு வந்தபோது கூட தெரியாம இருந்தவங்க தான். போட்டேன்னு சொல்லிட்டாருங்க நம்ம முதல்வர். தெரியாம போட்டேன். அந்த பதிவு கூட இருக்குது. மீத்தேனுக்கு நீங்க எதுக்கு கையெழுத்து போட்டீங்களா? இல்ல அதெல்லாம் நான் தெரியாம போட்டேன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. தெரியாம கையெழுத்து போடுறதுக்கு அதுக்கு முதல்வர் தேவை. அப்படியாப்பட்ட முதல்வர் தேவையா? ம். அப்படியா? எங்க? ம். தெரியாம போயிட்டேன். இப்படி சொல்ல வேண்டியது. பேசுற இது கூட இல்ல. அப்புறம் வந்து நாங்க ஆக்சுவலா வந்து நாங்க மீடியா தெரியாம போட்டோம். வாசிக்கிறோம். அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. நாங்க நாங்க அதான் தெரியாம correct. நாங்களா போட்டதுனால தான் தெரியாம இது எல்லாமே போட்டோம். உங்க நடக்குது. ஆனா போலி கம்பெனி ஒரு எல்லாம் வேலை விஷயம் செய்யுது. இத சொன்னா அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும். என்ன விஷயம்னா இந்த இவரு கலைஞர் அரசு இந்த 2000 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கலைஞரை வீட்டுல வந்து அரசு பண்ணாங்க அந்த இஷ்யூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க அந்த டைம்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் மேண்டட்ரி. அதாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் வைக்கணும். இல்லைன்னா இபி பில்ல கட் பண்றோன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு அந்த இது இது ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அவங்க ஜெயலலிதா அவங்க தோத்தாலும் சரி, டிஎம்கே வந்து மைனாரிட்டியில் தான் ஜெயிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்பயே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனங்க எந்த இடத்துல வைக்கணுமோ, ஏய் இவங்கெல்லாம் சும்மா இருங்க போனா போட்டோம் அந்த ரேஞ்சுக்கு தான் பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் தான் பாத்தீங்கன்னா இவங்களை வந்து ட்ரீட்டே பண்ணிக்கணும். ஆனாலும் 2006 டு 2011 இருக்கு பாத்தீங்களா, கொடூரமா இருந்துச்சுங்க. யாரும் பக்கத்துலயே மைனாரிட்டி வச்சு திமுக அரசுன்னு சொல்லுங்க. அந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல இன்னும் ம். பிறக்காதவர்கள்லாம் சில பேர் லிசனர்ல இருப்பாங்க. அது வந்து முழு திமுக அரசு கிடையாது. அது வந்து ஒரு மைனாரிட்டி திமுக அரசு. ஆமா, காங்கிரஸோட ஒத்துழைப்பு இல்லாம அது ஓடி இருக்காது அந்த ஆட்சி. அது ஒரு எப்போ வேணாலும் மைனாரிட்டி அவன் திமுக அரசு. எப்போ வேணாலும் அவன் புடிங்கிட்டு போவான். அதுதான் சிவாஜி படத்திலே பாத்தீங்கன்னா ஆட்சி ஒரே நல்ல மருந்து வேற இவரு காமிப்பாங்களே, அதெல்லாம் இவங்க கோலகுத்து தான். இவங்க கூட்டணி எவ்வளோ கட்சி. காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, இவங்கக்குள்ள எவ்வளோ வந்து பிரச்சனை இருந்தது அவங்க கூட்டணியில அந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் தெரியும். 2G வழக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து அப்படியே வந்து பிரச்சாரமே செய்ய முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. 2011ல பிரச்சாரம் போன இடத்துலலாம் எங்க வந்திருக்கிறேன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே நிலைமை 2G தான் இப்ப டூஜி 2026ல மட்டுமா? இப்போலாம் நடக்க கேட்பாங்க, போகுது. நீ ஏன் வந்தன்னு கேட்பாங்க. அப்போ எங்க நீ ஏன் வந்திருக்கேன்னு வந்த? எங்க வந்த? இப்ப ஏன் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு வந்தன்னு தான் கேட்பான். இப்பெல்லாம் வேற மாதிரி கேட்பாங்க. ஏங்க இப்பல்லாம் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு கூட வரதில்ல. சொன்ன மாதிரி சில அமைப்புகள வந்து அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, நீங்க எங்களுக்கு ஆதரவு அளியுங்க. உங்களோட ஆக்சுவலா சங்கத்தோட அப்பதான் ஓட்டெல்லாம் எங்களுக்கு என்ன வந்துரும். ஒண்ணுங்க, இந்த ஆட்சி இத சொல்றீங்க. இந்த நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த இந்த டாக்ஸ் அப்பதான் பாத்தீங்கன்னா 2006 நினைக்கிறேன். I think அது 6 7 தெரியல. சாரி எனக்கு இயர் சரியா தெரியல. வேட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. யாரு ஐயா கலைஞர் தான் ஸ்டேட். அதான் வேல்யூ ஆமாமா. வேல்யூ டாக்ஸ். ஆடட் டாக்ஸ். ஆமா ஆமா ஆமா. அது அப்பதாங்க அங்க என்ன சொல்றது, தலைவர் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் 18% இவ்வளோ அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப அது வந்து ம், திமுகவோட ஃபார்முலாங்க அது. ஏன்னா வந்த ம். உடனே முதல் வருஷத்திலேயே இவங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸும் ஏத்திட்டாங்க. 2021ல அவங்களோட வசூல ஏத்தணும் இல்லையா? வரி பணம் தானே வசூலு. ஆனா நீ இவங்க சொன்னா நம்ம மேல உண்மையுமே வழக்கு போடுவாங்க. தீர்க்கதரிசி தாங்க சித்து. போடுவாங்க. இவங்க வந்து ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்த 10 வருஷத்துக்கு இவங்க வர முடியாதுன்னு தெரியும். இவ்வளவு சுருட்ட முடியுமோ தெரியும், சுருட்டிக்கணும். தெரியும். ஓகேங்களா? ஐயய்யோ! அதான் விட்ட காசெல்லாம் முதலீடு பண்ண காசெல்லாம் சம்பாதிக்க வேணாமா? வியாபாரிங்கிற மனப்பான்மையோட தான் நீங்க ஐயா களத்திலே இவனுங்க வரீங்க. வந்தாயா எது ஏறுதோ இல்லையா, கட்டு இந்த வீடு கட்டுற என்ன யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாமே ஏறும். ம். லேண்ட் ரேட் ஏறும். ஓகேங்களா? நான் மெயினா தளபதி வந்து லேண்ட் வீட்டு கிராபிங் வரி, வந்ததுல நடக்கும். தண்ணி வரி. வேற லேண்ட் கிராபிங் நடக்கும். வேற இன்ஜினியரிங் காலேஜா ஓபன் பண்ணுவாங்க. ஒரு ஒரு வீட்டுக்கிட்ட லேண்ட் தெருவுல போற ப்ரோ பண்ணையார்கள் ப்ரோ. இல்ல ஆஹா, இவங்கெல்லாம் நீங்க பண்ணையார்கள். இல்லைங்க 10 பேர் ரோட்ல நடந்து போனானா அதுக்கு 7 பேர் இன்ஜினியரா இருப்பான். ஆமாமா. எல்லாமே இவங்கெல்லாம் பண்ணுவானுங்க ப்ரோ. பண்ணைக்காரர்கள் ப்ரோ. ம். எரியுது ப்ரோ. YouTubeல ஒவ்வொரு அமைச்சரும் வந்துட்டு, நான் வந்து விவசாயி, என் 100 ஏக்கர் தோட்டத்த பாருங்கன்னுலாம் வந்து மீடியாவ பயன்படுத்திக்கிறாங்க. நீ விவசாயியாடா? நீ வந்து எப்புட்றா 100 ஏக்கர் வச்சிருக்கிற? நியாயமா சம்பாதிச்சியாடா? என் தளபதி மாரி நீ வந்து அ இந்தியால இல்ல, ஏசியாலயே பிக்கெஸ்ட் ஸ்டாரா நீ? அவ்வளோ காசு உனக்கு ஏது? எங்கேருந்து சம்பாதிச்ச? நீ இப்ப YouTube சேனல்லாம் பயன்படுத்திட்டு வந்து, யுவர் அண்டர் விவசாயி அரெஸ்ட். மாரி வந்து உன்ன காமிச்சுக்கிற. ஆமா, யுவர் அண்டர் அரெஸ்ட். இந்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்டா நீ என்கிட்ட அரெஸ்ட். 100 குதிரை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு அமைச்சர் சொல்றாரு. நான் வந்து 1000 மாடு வச்சிருக்கேன். 100 குதிரை வச்சிருக்கிறேன்.
மதுரை ஊரை மொத்தமா என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன். இப்படிலாம் பேசுறது வந்து, டேய் நீங்களாம் எங்கடா சம்பாதிச்சீங்க? உங்களுக்கு மட்டும் ஏதுடா இவ்வளோ காசு? கட்டுமரம் செஞ்சு விட்டாங்க எல்லாருமே. படகு இவங்களுக்குலாம் அது சொல்றது. கடல்ல கட்டுமரமா செஞ்சு விட்டாங்க. இதுதான் விடியல்னா எப்பதான் வந்து விடிய போதோ, விடிஞ்சு முடிஞ்சு தளபதி வந்த வருகையை நான் ஏன் வரவேற்கிறேன்னா ப்ரோ, இப்பலேருந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, அரசியலுக்கு முன்னால நீ என்ன செஞ்சுட்டீங்க? அரசியலுக்கு வர அரசியலுக்கு முன்னால நீ யாரு? அதை கேட்டுட்டு தான் வரும். அவருக்கு வந்து இங்கேருந்து வந்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தான் இனிமே வந்து மக்கள் விரும்புவாங்க. போதுமான அளவுக்கு சொத்து இருந்து, போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு மக்கள் சேவை மனப்பான்மையோட நீ அரசியல் செய்ய வரனா வா. உண்மையாலுமே சொல்றேன், கிராமத்துல இருக்க ஜனங்களே பாத்தீங்கன்னா அவங்களோட புரிதலுக்கு வந்து 200 கோடி 250 கோடி சம்பாதிக்க விட்டு அவர் வராரு. ப்ரோ ஒரு புரியுதுங்களா? நிமிஷம். இல்ல மேட்ச் தோத்துச்சுன்னு செல்ஃபி வந்து பாத்தியா? ஏன்டா அப்படி மானிட்ட போயெல்லாம் இருக்கீங்க? நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். ஏய், ஒண்ணே ஒண்ணு இருடா, சொல்லிடுறேன். இருடா, என்ன விஷயம் பேசுறீங்க? என்னடா டேய், மேட்சா பாவிகளா? ஏன்டா இல்ல முடிஞ்சிச்சு, அது வேஸ்ட். ஏன்டா வேற ஸ்டார் பேசுங்க, என்னடா அதான் politics ஸ்டார் பேசுங்க. தூக்கி ஓரம் போட்டீங்க? எல்லாரும் என்னை நம்புங்க. தோனி பினிஷர். எல்லாரும் என்னை நம்புங்க. இதுக்கு மேல காப்பாத்த முடியாது இத. டாபிக் மாத்துங்க, டாபிக் நீங்க மாத்துங்க. அவ்வளவுதான், அதான் முடிஞ்சிருச்சு. டாக்டர் பாலிடிக்ஸ். ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க? முகத்தை காட்ட முடியாது, இனிமே வெள்ளை ஜெர்சி போட முடியாது. சரி பரவாயில்ல, இந்த சீசனே மஞ்சையா? விட்டுறலாம். அதை பத்தி மஞ்சள் பேச ஜெர்சியா? அவ்வளவுதான். அது ஒரு 5 மேட்சுக்கு முன்னாலேயே போட்டாச்சு ப்ரோ உள்ளார. அது போடுறது இல்லை இனிமே. இந்த சீசன் ஒண்ணும் ஐயா இல்லை. நான் கரு துணியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்கு. அவ்வளவுதான். அது இருக்க வேண்டிய இடத்துக்கு கரெக்டா மாத்திட்டேன், ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அலெக்ஸ் பாத்தியா, இங்காவது ஒருத்தர் பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு தளபதி அரசியல் வந்ததுக்கு. நீதான் ஒரு படத்தெல்லாம் போட்டு கடிச்சிட்டு இருப்ப. அவருக்கு இருந்து நல்ல மட்டும். ரொம்ப நல்ல மனுஷு, பேரே சொல்ல பாத்தீங்களா? அந்த மனசு ஏங்க அவரு பேசுனத போன் கால்ல பேசினாருங்க. அததாங்க சொல்றேன், போன்களை பேசுறதுக்கே பேர் சொல்ல. எனக்கு என்ன டவுட்னா, ஏங்க அந்த அவார்டு எல்லாம் கொடுத்திருக்காங்க, அந்த பக்கமும் பாத்தீங்கன்னா இது பண்ணல. அட ஏங்க அவங்க போங்க மனசு நீங்க. நோக்குறது. ஏங்க ரேஸ் ஜெயிக்கிற இடத்துல போயிட்டு ஆடியன்ஸ்க்கு அட்வைசர்னு சொல்லிட்டு அஜித் வாழ்க விஜய் வாழ்க எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்ற மனசு உங்களுக்கு இல்ல தெரியும் இல்ல யார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் பேர் சொன்னா என்ன அப்படி ஆயிடும்? இல்ல அப்படி இல்ல மாஸ்டர் அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவரை உண்மையாலுமே ஃபாலோ பண்றவனுங்க அந்த ஃபேன் ஃபைட்டு அபியூஸ் எல்லாம் குறைச்சானுங்க, அவரை ஃபாலோ பண்றவனுங்க. ஆனா அவரு பேச்சையே கேட்காத அந்த சைட்ல தருதலே தெரியறவனுங்க அவனை எதுலயுமே கணக்கு கிடையாது. ஓகேங்களா? அவனுங்கெல்லாம் அவரே விரும்ப மாட்டாரு. விட்டுருங்க. அவரு சொன்னதை நான் பாசிட்டிவா தாங்க பாக்குறேன். இல்ல ஃபேன் அது ஃபைட்டு வேணாங்கிறாரு. ஏன்னா பாசிட்டிவ். ஆமா ஆமா. இவரை வந்து ஒரு கேடயமா வச்சு, அதாவது பாத்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் ஒரு கேடயமா வச்சு, இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆவாத கட்சி, புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அந்த அவரு எந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு டார்ச்சர் கொடுத்தாங்களோ அதே கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணிக்க பாக்குது. அதே டிஎம்கே ஓப்பனா சொல்றதுக்கு என்ன. சோ அதனாலதான் அவர் வந்து அது மாதிரி சொன்னாரு. நான் அந்த பாயிண்ட கூட போட்டேன் ப்ரோ. யார வந்து நீங்க நெருக்கடி கூட்டு மன்னிப்பு கேட்க வச்சீங்களோ, இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேருமே பகையான கூட்டம், ஒருத்தரும் ரொம்ப அப்படியே வெறுத்துக்கிட்டு எங்களால கூட வாழவே முடியாத கூட்டம், கேங். இந்த பிளவுவாத அரசியலுங்கிறது இதுவும் ஒரு கோணத்துல பிளவுவாத அரசியல் தான். நான் வந்து ஒருத்தரை உயர்த்துனா அவரை வெறுக்கிற கூட்டம் வந்து என்ன விரும்பும். அந்த தளபதியை வெறுக்கிற கூட்டம் வந்து நான் வந்து அஜித்தை விரும்புனேன். அது உங்களுக்கு யதார்த்தமே தெரியலங்க. நாங்க வந்து அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு போறோம். பத்மா விருது வாங்கின கூட அஜித் குமாருக்கும் உண்மையான தளபதி ஃபேன்ஸ் ஏங்க எல்லாருமே என்னங்க வாழ்த்து பத்மான்ட்டீங்க? தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. பத்மபூஷனுங்க. பத்மா அவார்டு. இது அவார்டு விஷயத்துல விளையாடாது. அவார்டு கார் ரேஸ் இதை விட்டுருங்க. சினிமாவை நீங்க இல்ல கலாய்க்கிறீங்களா என்ன அதுக்கு பண்ணுங்க? வாழ்த்து தாங்க தெரிவிச்சோம். வாழ்த்து தெரிவிச்சுட்டு இல்ல வாழ்த்துக்கள் நான் அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் போயிட்டோம். சொல்றேன். பத்மா பூஷன் விருதுல நீங்க ஆனா வந்து செத்து இங்க வாழ்த்துக்கள். இல்ல நான் உண்மையுமே கேக்குறேன், இந்த ஊட்டி உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊர் பக்கம் டவுன் பக்கம் கிராமத்து பக்கம் எல்லாம் போயிருப்பாங்களான்னு தெரியல, இல்ல செங்கல்பட்டை தாண்டி இன்னாண்ட வந்திருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இங்க
ஊரோ கிராமமோ ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழாவோ பிள்ளையார் கோயில் திருவிழாவோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் வைக்கிறாங்கன்னா சேம் பேனர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் போட்டோ இன்னொரு பக்கம் அஜித் போட்டோ ஓகேங்களா. ஆமா. ரெண்டு ரெண்டு இதையும் சேர்த்து தான் வைப்பாங்க. அது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பாஸ்ங்கிற ஊர்லயும் அது பாஸ்கரன்ல தனியாவே இருந்து தளபதி தான் ப்ரோ. நம்ம அப்படிதான் நம்ம இல்லைங்க. வாழ்ந்துட்டு இது இப்பன்னு கிடையாதுங்க. இல்ல இல்ல அதேதான். இது இப்பன்னு ஒரே நிமிஷம். இது இப்பன்னு கிடையாது. ஆரம்பத்துல வந்து இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா இவங்க அந்த ஃபேன் கிளப்ல சேருவாங்க, இவங்க இந்த ஃபேன் கிளப்ல சேருவாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு அப்பத்துல இருந்தே ஒரு பழக்கமா தான் இருக்கும். இவரு ஒருத்தர் பார்பர் ஷாப் இப்ப மன்றத்துல இருக்கவரை பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தர் பார்பர் ஷாப் வச்சிருப்பாரு, ஒருத்தர் டீ கடை வச்சிருப்பாரு. பாத்தீங்கன்னா என்ன சொல்றது சண்டேல வெளில போவாங்க. மத்தபடி இவங்க படம் வந்தா அவங்க பார்ப்பாங்க, அவங்க படம் வந்தா இவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போகும். மத்தபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா போட்டியா பேசுவாங்க. பாத்தியா எங்க படம் ஜெயிச்சிச்சு, உங்க படம் இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வேற. இன்னொன்னு அதை வந்து சீரியஸா இந்த ஹேட்டர் மைண்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இதாகவே இருப்பாங்கன்னு வைங்களேன். எல்லா குரூப்லயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் தீவிரமா பார்த்தீங்கன்னா அதுல ட்ரிகர் ஆகி அதுல இது அந்த மாதிரி ஆட்களும் உண்டு. ஆனா இங்க ட்விட்டரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அது டாக்ஸிக் ஆயிடுச்சு ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து சில்லற சத்தம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஆனாலும் அந்த சைட்ல இருந்தே பாசிட்டிவானவங்க அது குரல் தெரிய மாட்டுது. அவங்களே பயப்படுறாங்க. அவங்க சைட்லயே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லிசனர்ஸ்ல இருந்து ஸ்பீக்கர் வரைக்கும் பயப்படுறாங்க. ஏன்னா அபியூஸ் ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா எவன் கேட்டாலும் ப்ரூட்டலா அபியூஸ் பண்ணுன்ற ரேஞ்சுக்கு போகும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா அது பயப்படுறாங்க. ஸோ இது எதுவுமே அவங்க இதாகாது. தவறா அரசியல் படுத்தப்படுறாங்க ப்ரோ. அவங்க அரசியல் ஆஃப்லைன் தான். தவறா படுத்தப்படுறாங்க. அவங்கள வந்து ஆனா ஒரு உண்மை உண்மையாலுமே மறைமுகமா சொல்றேன். இயக்குறாங்க ஒரு கூட்டம் அவங்கள. இல்ல ஒரு வேளை பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் இது என்ன சொல்றது பாவக்காக ஓட்டு விக்னேஷ் ப்ரோ, போடுறீங்க நீங்க சொன்ன போடலன்ற தாண்டி யதார்த்தம் புரியுதுங்களா? நீங்க இல்ல. சொன்னது நானும் வந்து ஊர் ம்ஹும். பக்கம் போய் இல்லைங்க பார்த்திருக்கேன். இல்லைங்க ஒரே எல்லாமே நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன். அவங்க வந்து பாவக்காக ஓட்டு போடுறாங்க இல்ல போடல அது தவிர்த்து. ஆனா இ- அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தா எங்க டிஎம்கேக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க இல்ல ஓட்டு போடுறாங்கன்னா அது அப்படின்னா எனக்கு புரியல. சரி ஓகே அது இதெல்லாம் எனக்கு சொல்ல விரும்பல. இல்ல சொல்லுங்க. சித்து ப்ரோ, நீங்க எப்ப கடைசியா இங்க வந்தீங்க? தமிழ்நாடுக்கு வந்தீங்க? நான் ஒரு சொல்லப் போனா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நான் ஊர்ல இல்லைங்க. அவங்க நான் 6 வந்து இயர்ஸ் 7 இயர்ஸ் இருக்குமா? 7 இயர்ஸ் நான் இருக்கும். 26ல ஆனா தளபதிக்காக வாக்களிக்க வருவேன். ஓகே. இல்ல இல்ல நான் கேக்குறேன், தளபதிக்காக லாஸ்டா எப்போ வாக்களிக்க வருவேன். வந்தீங்கன்னு கேக்குறேன். லாஸ்டா நான் வந்து 2020ல வந்தேன். கரோனா காலகட்டத்துக்கு கொஞ்சம் முன்னால 20. பிப்ரவரி டைம்ல. ஓகே. அந்த அப்போ இருந்த உங்களுக்கே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேஜரா நீங்க ஏங்க பார்த்த நான் அந்த என்வாயர்மெண்ட்ல வளர்ந்தேங்க. விக்னேஷ் ப்ரோ சொல்ற என்வாயர்மெண்ட்ல தான் வளர்ந்தேன். இப்ப வந்து ஒருத்தர் அஜித் ஃபேன்னா அவர் என் ஃப்ரெண்டு கூட தான். நாங்க வந்து ஒரே காலேஜ்லாம் படிச்சோம், ஸ்கூல்ல படிச்சோம். இந்த டாக்ஸிக்கா இருக்கிறவங்கள தான் வந்து மீடியாவும் இல்ல இந்த திமுக காரவங்களும் உயர்த்தி இந்த விஜய்க்கு எதிரானவங்க அஜித் ஃபேன் அப்படின்னு வந்து சித்தரிப்பாங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குது பாத்தீங்களா? ஒருத்தரும் வந்து வாழு வாழ விடுங்கிறது தான் வந்து மாட்டோ. யாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி போட்டி மாதிரி தான். ஒரு 2 பேருக்குள்ள இருக்கிற போட்டி. இப்போ ஃபெடரரு, நடால் வந்து போட்டியிடுறாங்கன்னா, அவங்க அங்க ஃபேன்ஸ் பிரிஞ்சிருப்பாங்களே தவிர, ஃபெடரர் வந்து இப்படி வந்துச்சு, நடாலுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னுலாம் வந்து எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஒரு போட்டி, ஒரு 2 டாப்ல இருக்கிறவங்க மத்தியில ஒரு போட்டி என்னைக்குமே மக்கள் ரசிக்க தான் செய்வாங்க. அத வந்து இவங்க அரசியல் ஆதாயம் தேடி, ஒரு பகையா சித்தரிச்சு அந்த போட்டிய வந்து ஒரு பகையா சித்தரிச்சு இவங்க வந்து அதுல அரசியல் ஆதாயம் பெற பார்க்குறாங்க. அதையும் இந்த டாக்ஸிக் குரல்கள மட்டுமே ஒசத்தி, அவங்கள மட்டுமே தான் வந்து எதார்த்தமா காமிச்சு, பெரும்பான்மையா காமிச்சு, நீங்க ஒரு நரேட்டிவ செட் பண்ண பார்க்குறீங்க. இது உடைக்கப்படும். இது வந்து எதார்த்தம் இல்ல. எத்தனையோ அ தல அஜித்குமாரின் ரசிகர்கள்லாம் வந்து வருகை அரசியலுக்கு வரவேற்கிறோம் தளபதி வந்தத. ஆதரிக்கவும் செய்வோம் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. நெறைய பேர் காணொளிகளும் பார்த்திருப்பீங்க. இந்த பகைய வந்து இந்த போட்டிய பகையா சித்தரிக்கிற இந்த மனப்பான்மை இருக்கே, இந்த பிளவுவாத அரசியல் இருக்கே, இதுதான் இவங்களோட நேச்சர். இதுதான் திமுக. புரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து யார வந்து வீட்டுக்கு கூப்ட்டு மண்டி போட வச்சு மன்னிப்பு கேட்டாங்களோ, அவர வந்து அவர் நியாயமான ஒரு கோரிக்கை வைத்ததுக்கு வந்து அவர மன்னிப்பு வைக்க போட வச்சாங்களோ, அதே கூட்டம் தான் இன்னைக்கு அவர உயர்த்துது. இதுல ஒரு அரசியல் இருக்குங்கிறத நான் வந்து எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன். அவ்வளோதான். சொல்லுங்க சரண் சொல்லுங்க.
சரண் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அவர் நம்ம பேசின மாதிரியும் ஒரு டிஸ்ப்ளே பிக்சர் வச்சிருக்காரு. வெரி நைஸ். சரண் பேசுங்க. ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. தெரியல. சரி ஓகே, அவர் பேசுறேன். அவர் சொல்லல. அதுதான் என்னோட பாயிண்ட் ப்ரோ. நான் வேற எதுவும் சொல்லல இந்த விஷயத்த பத்தி. இதெல்லாம் ஆரம்பிச்ச அலெக்ஸ் நீ சைலண்ட் ஆயிடு பத்தியா? அவங்க அங்க வேற போக்கஸ்ல இருக்கான். அவன் உட்காந்துக்கிட்டு முடிக்காம நான் விட மாட்டேன் நீ நைட்டுக்குள்ள. 2 ரன்ல வேற. ஐயா அந்த கட்டையை நீங்க இன்னும் இருக்கலையா? சிஎஸ்கே கட்டைய அந்த பெணா வந்து சாம்பலாவே போயிடுச்சுங்க. கட்டை எரிஞ்சு சாம்பலாயி மறுநாள் அஸ்தியே மண்ணிலே கரைச்சாச்சு அதுக்கு. அதுக்கப்புறம் சொல்றதுக்கு இல்ல. தோத்துக்கிட்டே இருக்கேடா. ஆனா தோல்வியும் ஒரு புது டேலண்ட் கிடைச்சிருக்கிறான் பாத்தீங்களா? அதுவும் ஒரு சந்தோஷம் தான். அப்படித்தான் நம்ம ஸ்போர்ட்ஸை பார்க்கணும். இன்னைக்கு ஆயுஷ் நல்லா தான் ஆடி இருக்கிறாரு. 94, 48 டெலிவரியில. அடுத்த சீசன் தான் வாழ்க்கை. என்னைக்குமே அடுத்த சீசன் தான். இன்னைக்கு சரியா போலன்னா அடுத்த நாளைக்கு பார்ப்போம், அவ்வளவுதான். என்ன எல்லாம் சைலண்டா இருக்கீங்களா? எல்லாம் நெட்வொர்க் ப்ராப்ளமா? அப்புறம் நேத்து இல்ல இன்னைக்குதான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 17 குருவியா அது சன் டிவில சன் நியூஸ் ஒரு வேலை ஒன்றத்தை பார்த்தான். அவன் போட்ட அந்த பிக்ஸ் ஒண்ணு, அந்த போட்டோலயே பாத்தீங்கன்னா எப்படின்னா இந்த அதான் அந்த ட்ரெயின்ல ஜம்ப் பண்றது, அந்த ஒயரை பல்லுல கடிச்சு வைக்கிறது, இத வந்து போட்டு வச்சு அவர் வந்து அதாவது பழி வாங்கிட்டாராமா. உதயநிதி அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ப்ரோ? தெரியலைங்களே. ஓகே எப்பங்க நடிச்சிரு அத கணக்கெடுங்க. நம்ம செங்கல் பேப்பரு இருங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. வெற்றி நாயகன் அவரோட கரியரோட உச்சத்தை விட்டுட்டு அவரும் வந்து அரசியல்ல மக்கள் சேவை சேர்ந்த வந்தவருங்க. உதயநிதியும் அவரோட கரியரின் உச்சத்தை விட்டு தான் வராரு சினிமாவுக்கு. அவர் வாழ்க்கையில அது உச்சம் தானுங்க. அவரோட கரியர்ல என்னங்க சொந்த கட்சிக்கார பையன் கவுன்சிலர் ஆயிருக்கான். தியேட்டருக்கு வந்து 2 வாட்டி ஃபுல் பண்ணி விட்டுட்டு இது ஒரு உச்சமாங்க. அவன் வந்து பையனோட தைரியத்தை பாராட்டுறேன் ப்ரோ. எவ்வளவு தடவை பார்த்தானா அந்த படத்தை? அவன் பார்க்கல, அவன் வார்டுல இருக்கிற எல்லாரையும் வச்சு பார்க்க வச்சிருக்கான். அவர் வந்து ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு உதயநிதியை சாரை பார்த்தேன், அவர் நல்லது பண்ண சொல்லி சொன்னேன். என்ன நல்லதுன்னா என் படத்தை ஒரு 2 வாட்டி கூப்பிட்டு போய் மக்களை பார்க்க வேண்டும். அது என்ன படம்? அது எம்புட்டி இருக்கு ஆசை. என்ன படத்து? சரவணன் பை ஆக்சிடென்டா கூட அந்த பக்கம் எல்லாம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி படம் அது என்ன படங்க? அது என்ன படம் தெரியல. நெஞ்சுக்கு நீதியா? இல்ல நெஞ்சுக்கு நீதி எல்லாம் கிடையாது. கழக தலைவனா? இல்ல கழக தலைவனுக்கு அடுத்து தானே மாமன்னன் வச்சு. ஆமா ஆமா. அதாவது பாத்தீங்கன்னா இது நீங்க எப்படி பாருன்னா, இப்ப கழக தலைவனை விட மாமன்னன் வந்து வசூல் அதிகம். சோ அப்போ வந்து அவர் வந்து அவரோட இதுல உச்சத்தில் தானே இருந்திருக்காரு. இல்ல இது ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. அவன் இதை வந்து முன்னாடி அவனோட இதை வந்து அவங்களே வந்து பீட் பண்றது வந்து ட்ரெண்ட். ஆமாங்க, அவங்க தனி ட்ராக்ல ஓடிட்டு இருக்காங்க. இல்ல நேத்து ஒரு வீடியோ அவரோட உதயநிதி வந்து ஒரு படத்துல அந்த கோட்ல அது என்ன நெஞ்சுக்கு நீதி அந்த படம் பேரு? இல்ல மனிதனா? இதுதான் ஜோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் ஒருத்தன் வீடியோக்கு கிரியேட் பண்ணி போயிருப்பான். செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு
தியாகி செந்தில் பாலாஜின்னு போட்டிருந்தான்ல, இதுதாங்க ஜோக். நான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அவன் சின்ன டேக் பண்ணி அசைன்மெண்ட் போட்டிருக்கானே கொடுக்குறேன். நம்ம. எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுக்குறேன். நீங்க போயிட்டு ஓகே படத்தை 2-3 காட்சிகளை சும்மா ஓட்டி பாருங்க. ஏதாவது ப்ரோ ஒரு என் கால சீன்ல வேற மாதிரி சந்தானம் விழுந்தது இவரை நீங்க விட சொன்னது. ஸ்மார்ட்டா தெரிஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு வேணும்ட்டே சந்தானத்தை இருக்கிறதுலயே காமெடியான ட்ரெஸ் போட வச்சிருப்பாங்க அந்த படத்துல. ஏதாவது ஒரு 2 ஃப்ரேம்ல சந்தானம் நம்ம சின்னவரை விட ரொம்ப ஸ்மார்ட்டா தெரிஞ்சிருவாரு ஸ்கிரீன்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பயத்துல சந்தானத்தை வேணும்ட்டே இருக்கிறதுலயே காமெடியான ட்ரெஸ் போட ஏங்க வச்சிருப்பாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோ சந்தானம், துணை நடிகர் உதயநிதி அந்த ஆமா படத்துல. ஓகேவா? ஆமா அந்த கரெக்ட். அது இல்ல வந்து அதுதான் அந்த படம். முக்காசி வந்து இன்டர்வியூ அந்த டைத்துல அந்த இன்டர்வியூஸ்ல வந்து அந்த மாதிரி தான் சந்தராமன் வந்து இதுதான் பேக் போர்டு. ஏன்னா சந்தராமன் இல்லாட்டி ஆக்சுவலா வந்து எதுவுமே இருந்திருக்காது. அவர் ஆனா காமெடியா எனக்கு இருந்தாரு. இல்ல ஆனா அந்த இடத்துல அவர் வந்து ஒரு சமூக புரட்சி பண்ணியிருக்காரு உதயநிதி. நான் பாராட்டணும். நான் எங்க பிராண்ட்ல தயாரிக்கிற சரக்குலாம் நீங்க குடிக்க கூட வெறும் மூந்து பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் போது பிராண்டிங் பார்த்தாலே போதும் வந்துடும். வார்னிங் கொடுத்திருக்காரு உங்க எல்லாருக்குமே. நாங்க தயாரிக்கிற சரக்குலாம் இம்பிட்டு தான் இருக்கும்டா, அதெல்லாம் மூந்து மட்டும் தான் பார்க்கணும், குடிச்சா செத்து போயிடுவேன்ற வார்னிங் கொடுத்திருப்பாரு. அவர் அந்த விஷயத்துல பாராட்டலாம் அந்த படத்துல. ஏங்க அதெல்லாம் வந்து இப்ப சமூக அக்கறை உள்ள காட்சிகள் ப்ரோ. நான் வந்து குடிக்க மாட்டேன். பாருங்களேன், ஒரு தலைவர் வந்து காந்தி மாதிரி அவர் குடிக்க மாட்டாரு. ரொம்ப வெறும் மூந்து பார்த்தே வந்து அவுட் ஆயிடுவாரு. அவர் அவ்வளவு சமூக அக்கறை உள்ளவர். தொடாதீங்கப்பா, இந்த கர்மத்தெல்லாம் தொடாதீங்க. நாங்க வந்து எங்களோட ஐடி செல்லோட மீட்டிங்லாம் கொடுப்போம், அதை குடிச்சிட்டு போங்க. மத்தபடி இதெல்லாம் மூந்து பார்த்துட்டு போயிட்டு அவுட் ஆயிடுவோங்க. 4 சமூக கோடி என்னமோ அக்கறை செலவு சீன் ப்ரோ பண்ணானுங்க. அதெல்லாம். 4 கோடி என்னமோ செலவு பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா மது ஒழிப்புக்காக பண்ணாங்க அப்படின்னாங்க. எனக்கு பதிலா இந்த ஒரு சீன் போட்டிருக்கலாம். நீ எங்க போனாலும் மது குடிக்கிறதுக்கு பதிலா மூந்து பார்க்கலாம். எங்க வந்து துணை முதலமைச்சரே நடிச்சிருக்காரு அப்படின்னு போட்டிருக்கலாம். அது வந்து சரி ப்ரோ. இன்னும் நல்லா இருந்திருக்கும். இல்ல இந்த வைஷ்ணவி மாதிரி இன்னும் கருப்பாடுகள் வந்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களா நம்ம இதுல? இல்லைங்க அத இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கா அடிக்க ஒரே வேணாம். ஓகே. அவ்வளவுதான். முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் போட்டாச்சு. ஓகேங்களா, பணி அமர்த்தியாச்சு. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கலை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஓகே ஓகே. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுனால இவங்களா ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு இல்ல அதுக்கப்புறம் ஆக்சுவலா அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் வந்ததே வந்து இவங்க தளபதி வச்சுதான் ஆக. அது முன்னாடி வந்து நம்ம இல்ல இதை ரெண்டாவது பொறுத்த வந்து வரைக்கும் என்னைக்குமே தலைமை இல்லாட்டினா உண்மையா கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் அவங்களோட பதிவுகளை தான் நம்ம பார்க்கணும். நான் விக்னேஷ் ப்ரோ அவங்க எனக்கு சொல்றதுல நானும் உடன்படுறேன். அவர் ஏற்கனவே ஏன்னா நிறைய நிர்வாகிகளுக்கு எதிராக போட்டாங்க. இவங்க அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல. அவங்களுக்கு கிடைச்ச சோசியல் மீடியா பிரபலத்தினால அவங்களுக்கு நிறைய பேர் இங்க அறிவாங்க. ஆனா வந்து கட்சி நிர்வாகிகளும் கட்சியை சார்ந்தவங்க உண்மையானவங்க அவங்க வந்து ஏற்கனவே இதுக்கு எதிராக நிறைய பதிவிட்டு இருக்காங்க. ஆமா. சரி செகண்ட் ஆஃப் சொல்லுங்க. 4 டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதான் அது மொத்தம் வந்து இப்ப தமிழ்நாட்டை வந்து 5 மண்டலமா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, 5 மண்டலத்துக்கும் தனித்தனியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிர்வாகிகளை போட்டு அதுல வந்து யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்சிக்கு அதான் கழகத்துக்கு தவறான ஒரு இதை இது பண்றாங்க, இது பண்றாங்க. யாரெல்லாம் ஸ்லீப்பர் செல்லா இருக்காங்க அவங்க எல்லாம் தலையெடுக்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு தனி டீம். அவங்களும் யாருன்னா முக்கியமான நிர்வாகிகள். இப்போ வந்து தளபதி கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, இதுவா ரொம்ப ஒரு என்ன சொல்றது பொதுச் செயலாளருக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து முக்கியமான நிர்வாகிகளை வந்து இவரை வந்து பணியமர்த்திருக்காங்க. அவங்களுக்கே தனி டீம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இவங்க ரொம்ப க்ளோஸ்டா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் மக்கள் கிட்ட இதுவா இருப்பாங்க. இந்த பூத் கமிட்டி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும். இன்னும் ஒண்ணு அந்த டேட்டால வந்து கலெக்ட் பண்ணி சொல்றதா தலைமைக்கு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா இவங்க ஒரு ஃப்ரேம் ஆகிட்டு இவங்க நாளைக்கு வந்து நெகட்டிவா பாத்தீங்கன்னா ஒரு இதுவா கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து வைஷ்ணவி வந்து அதான் வைஷ்ணவி வந்து எனக்கு ஃபர்ஸ்டே வந்து அந்த இது ஒரு எப்படி சொல்றது ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்றது அவங்க அம்மா வந்து டிஎம்கேல இருந்து நான் வந்து டிவி கேட்க கூப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து எங்க அம்மா வந்து டிஎம்கே வந்து தாய் என்ன பொறுத்தளவு என்ன தெரியுங்களா அதை போட்டு பக்கம் ஓகே தங்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புரிதல் தான் இந்த அளவுக்கு வந்து கழக நிர்வாகிகளே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு
வாய்ஸ் உள்ள போகுது ப்ரோ. ஐ மீன் விக்னேஷ் இல்ல ப்ரோ இந்த உங்க வாய்ஸ் ரொம்ப கட் ஆகுது. லைட்டா பிரேக் ஆகுது. இல்ல இந்த இது திரும்ப ஒரு தடவை ரொம்ப சொல்லுங்க. ஒரு மாதிரி காட்டமான வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித சங்கிலி மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வந்து கிட்டே நெருங்கி விட முடியாது. உங்களுக்கு அதுக்கான தேவைகள் இருந்தா புரியுதுங்களா? தேவைகள்னா என்னது? இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நிர்வாகியோ இல்லை வேற ஒரு பொறுப்பாளராகவோ இவங்க வந்து அது சம்பந்தப்பட்ட மேடையில் நிற்கக்கூடிய ஆளா இருந்தாங்கன்னா இவங்க வந்து இது பண்ணிருப்பாங்க, நிக்க வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் உண்மை. இப்போ வந்து திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ 10 கேக்குதுங்களா? ஒரு 10 பேர் கேக்குது வராங்க. கேக்குது ப்ரோ. தெளிவா கேக்குது. ஒரு 10 பேர் ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்றாங்கன்னா அந்த 10 பேருக்குமே அதை கொடுத்துட முடியுங்களான்னா? இப்போ அது 10 பேர்ல ரைட். ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்றப்ப உங்களுக்கு அந்த மிச்சம் 9 பேருக்கு வந்து தளபதி தான் முக்கியன்றப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்காக நீங்க வந்து அந்த பணியை நீங்க அதை பார்க்க ஏத்துக்கிட்டு தான் வேண்டியதுதான். ஆகணும். அது ஜெயிக்க வைக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? அதை தவிர்த்து இன்னொருத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஈகோ பார்த்துக்கிட்டு எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அது வந்து வெளியில வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அது பாத்தீங்கன்னா இன்னொன்னு அது வந்து சாஃப்டா ஒரு இதா பேசுறது எப்படின்னா இது வந்து தளபதிக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அது இன்னும் இன்சல்ட் பண்ற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ அது அது வந்து மாதிரி அதாவது இது ஆக்சுவலா தலைமையோட நான் வந்து இல்ல ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோரே நான் வந்து அலெக்ஸ் ஸ்பேஸ்ல பேசியிருப்பேன். ஆர்ஜே பாலாஜியும் அதுக்கப்புறம் இன்னொரு மாவட்டத்துல வந்து ஒரு உறுப்பினரும் பேசுற வீடியோ வந்து பார்த்திருப்பேன். அது ஒரே ப்ரோ சேனல்ல ஆர்ஜே பாலாஜில வந்து இல்ல ஆர்ஜே பாலாஜினா ஆர்ஜே பாலாஜி இல்ல, நம்ம தாடி பாலாஜி வந்து பேசின வீடியோ நான் பார்த்திருப்பேன். அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருப்பாரு, நம்ம கட்சி நிர்வாகிக்கு வந்து நம்ம மேலிடத்துல போறது இல்ல, ஆனந்த அண்ணனுக்கே போறது இல்ல, சில விஷயங்கள்லாம் அதுக்கு அவருக்கு போனாலும் அவருக்கு பாக்குறது இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா அரசியல்ல முதல்ல பொறுமை வேணுங்க. நீ அரசியல்னா அதுக்கு பொறுமை இருக்கணும். அந்த பொறுமை தான் மிகப்பெரிய விஷயமே இதுல. அந்த பொறுமை ரைட். இல்லைன்னா நீ அரசியல்வாதியா இருக்கவே முடியாது லைஃப்ல. இல்ல 70 ஆக்சுவலா வருஷமா வந்து இந்த ஆ, இல்ல 70 வருஷமா சொல்லுங்க இந்த சொல்லுங்க. கட்சி 70 வருஷமா இந்த கட்சி நடக்குதுன்னா அவங்க தப்போ ரைட்டோ, ஆனா அவனுங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? இதுதான் வேணும் அரசியல்வாதிக்கு. அந்த அரசியல்வாதிக்கு மெயின் விஷயமே அந்த பொறுமை தான். அதை தயவு செஞ்சு இருக்கணும். எல்லாரும் ஒரே நைட்ல டான் ஆகணும்லாம் நினைச்சிடாதீங்க. அரசியல்ல படிப்படியா இல்ல தான் மேல வர முடியும். உனக்கு இல்ல முன்னாடி ஒருத்தனுக்கு ஒரு அரசியல் மட்டும் இல்ல, வாய்ப்பு எதுலயுமே எல்லாத்துலயுமே அதுதானா. அது எல்லாத்துலயும், ஆனா அரசியல்ல கூடுதலா இருக்கணும். உனக்கு முன்னாடி ஆ, ஒருத்தனுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அதனால அந்த பொறாமையில நான் வந்து பேசுறேன்னு பேசினீன்னா, நாளைக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உனக்கு கீழ இருக்கவன் அதே தான் பேசுவான். இது அப்படியே ரைட். செயினா தான் போகும். நீ விதைத்தது உனக்கே தான் விளையும். அதுதான் நடக்கும். சோ உனக்கு மேல இருக்க ஒருத்தன் பண்ணி வந்துட்டான்றத பொறாமையில பேசாத. உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அந்த சான்ஸ்ல நீயும் ப்ரூவ் பண்ணிட்டு மேல வா. அது கண்டிப்பா நீ ஒர்க் பண்ண ஹார்டுக்கு உனக்கு கண்டிப்பா எஃபர்ட்டுக்கு உனக்கு பலன் கிடைக்கும். அததான் நீ இல்ல முக்கியமா போக்கஸா அரசியல்ல நீ பண்ணணும். ஒண்ணே மேலிடத்துல தெரியணும் நான் பண்ணதெல்லாம் அப்படின்னா, நீ பண்ணது மேலிடத்துல தெரியணும் அப்பதான் பண்ணுவேன்லாம் இல்ல. நீ அரசியல் மக்களுக்காக வந்திருக்க. தளபதிக்காக வந்தாலும் அது மக்களுடைய செம்ம. பணியா தான் இருக்கணும். நீ கண்டிப்பா. மக்களுக்கு பண்ணு. அது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தெரியும். நான் அதான் பண்ணா எல்லாமே அரசியலுங்கிறதே மேலிடத்துல வந்து மேலிடத்துக்கு தான் அரசியலுங்கிறதே தெரிஞ்சு பொது பணி தானே. அதான் எல்லாமே மேலிடத்துல தெரிஞ்சுதான் நான் பண்ணுவேன். அங்க வந்து எனக்கு இது பண்ணும். அது தவறு. முதல்ல அவரு இன்னைக்கு இந்த பூத் எலெக்ஷன்லயுமே அததான் சொன்னாரு. நீ இது ஓட்டா பார்க்காத மக்களா பாருன்னாரு. அது இவ்ளோ கைட் பண்ணிட்ட போது நீ தான் அதை புரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து சில பேருங்கெல்லாம் இந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி காசு கேட்டாங்க, இதை கேட்டானுங்க, அதை கேட்டானுங்க, இதை பண்ணானுங்க. இதெல்லாம் பக்கா செட்டிங்க. ஏங்க கட்சிக்குள்ள கண்டிப்பா. வந்து பொசிஷன் வாங்கி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள மான்ஸ்டர் ப்ரோ, கேளுங்க. அவங்கலாம் உழைச்சி நான் இதை பத்தி வந்தானுங்க. ஒரு சின்ன விளக்கமும் சொல்ல விரும்பல. கட்சியை விட யாருமே இங்க பெரியவர் கிடையாது. தனிப்பட்ட ஒருத்தரோட இவங்களோட பிரபலத்துக்காக நீங்க கட்சியை பயன்படுத்துறதும் தளபதியை பயன்படுத்துறதும் இங்க தவறான ஒரு போக்கு. நீங்க உங்களுக்கு இல்ல வந்து ஒரு சோசியல் அவங்களோட மீடியா இத போஸ்டிங்ல அதான் சோசியல் மீடியா போஸ்டிங்லயே அது தெரிஞ்சிடும் நான் ஒருத்தவங்க சொல்லிக்கிறேன் வந்து ப்ரோ. எப்படி இது ப்ரோமோட் ஒரு பண்றாங்க. பாயிண்ட சொல்றேன் நருட்டோ பிரதர். நான் வந்து என்ன சொல்றேன்னா, யாருமே இங்க கட்சியை விட பெரியவங்க கிடையாது. கட்சிங்கிறது ஒரு கூட்டு உறவு. ஓகேங்களா? நம்ம எல்லாருமே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறோம். நம்ம வந்து சரி நமக்கு ஒரு பாப்புலாரிட்டி வேணும். அது வந்து ஒரு இயல்பான திங்கிங் தான். ஆனா நீங்க முதல்ல இருந்து அவங்களோட நடவடிக்கைகள்லாம் பார்த்துக்கிட்டா, அவங்களோட பிஆர் பப்ளிசிட்டி ரிலேஷன்ஸ்க்காக இதெல்லாம் பயன்படுத்துற மாதிரி தெரியுது. அவங்களோட தனிப்பட்ட பிஆர், அவங்களோட தனிப்பட்ட சொந்த வளர்ச்சிக்காக கட்சியோட பெயரையும் தளபதியை பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு போக்கு வந்து இங்க தென்பட்டுச்சு. அதை குறித்தும் வந்து நிர்வாகிகள் வந்து சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வந்து யாருமே கட்சி வந்து நம்ம ஒரு கூட்ட உறவு, இங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கோம். தளபதி, கட்சியோட கொள்கை, கட்சி தலைமையின் கட்டளைகள்,
அது கட்டுப்பட்டு நம்ம வேலை செய்யணும், கட்டுக்கோப்பாவும் இருக்கணும். நீங்க வந்து தனிப்பட்டு உங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக நீங்க வந்தீங்கன்னா அது வந்து அதுக்கான அந்த கட்சி போக்கு இது வந்து இல்ல. அதையும் தொண்டர்களும் வந்து நான் விரும்ப தெளிவா மாட்டாங்க. அதுக்கான கட்சி இது இல்ல. இன்னொன்னு ஆ இங்க வந்து ரைட்டு. அடிப்படையா ஒரு விஷயம் வந்து என்னன்னா பேசிக்கான்னு சொல்லாது பேசிக்னு சொல்லுவாங்க. இந்த கட்சிக்கெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா அந்த பேசிக்கா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்ன, ஒரு தலைமை ஏத்துட்டு வந்தா தலைமைக்கு தான் நீ கட்டுப்படணும். உனக்கு எல்லாம் தலைமை சூப்பர். அடிப்படையாது. உன்னோட தனி கருத்தெல்லாம் வந்து தலைமை ஏத்துக்காது. ஒரு தலைமை என்ன சொல்லுதோ அததான் நீ ஏத்துக்கணும். அந்த 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 கொள்கையை தான் நீ ஏத்துக்கணும். அத சொல்றதை நீ அதுக்கு ஃபாலோ ஒரு பண்ணணும். ஃபார்மேட்டும் இருக்கு ப்ரோ. எல்லா எல்லா தொண்டர்களும் சேர்ந்து இல்ல ஒரு அததான் கோரிக்கை சொல்றேன். மாதிரி இடுறது வந்து வேற. ஆ ஒரு இல்ல நீ வந்து உன்னோட கேமரா வச்சுக்கிட்டு, உன் சோஷியல் மீடியா டீமை வச்சுக்கிட்டு, உன் வீடியோ எடிட்டிங் டீமை வச்சுக்கிட்டு, இங்க வந்து ஒரு ஆதாயம் தேடாத, ஒரு பப்ளிசிட்டி தேடாத. எங்களோட அதான் ஃபோக்கஸ் இருங்க எங்களோட இதை நான் ஃபோக்கஸ் சொல்லி முழு முடிச்சிடுறேன். நேரமும் இல்ல நான் இப்ப சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சொல்லுங்க. இந்த பேஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தலைமை என்ன சொல்லுதோ அந்த தலைமை கீழ தான் நம்ம எல்லாருமே கட்டுப்படுவோம். அந்த தலைமை என்ன ஃபாலோ பண்ணுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது ஒரு பேசிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பேசிக். இது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்காம திமுகல வருஷம் ஃபுல்லா சாவரவரை வந்து செத்தவனும் இருக்கான். நீங்க போய் வேணா தெரியலன்னா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடைக்காம, அதாவது பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் கிடைக்காமயே திமுகல அடிப்படை கீழ் நின்ற தொண்டனா இருந்து கட்சிக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு மூலையில நின்று கட்டி கடைமட்ட தொண்டன். ஆமா, அடிமட்ட ஒரு தொண்டன் போஸ்டர் இறந்தவன்லாம் அடிக்கிறது. இருக்கான். இந்த இந்த அதான் போஸ்டர், விஷயம் வெறும் போஸ்டர் மட்டும். போஸ்டரு, இந்த ஒட்டி கொடி செத்தவன் கட்டுறது. எத்தனையோ பேர் இருக்கான். ஆஹ் உனக்கு வந்து அவனோட சம்பாதித்ததை கொடுத்து அவனுக்கு ஒரு பேர் கூட இல்லாம இறந்து போனவன் நிறைய பேர் இருக்கான். இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுக்கே ஒரு பெரிய விஷயம். இந்த பிளாட்ஃபார்மை நீ மிஸ்யூஸ் தேங்க்ஃபுல் பண்ணாத. இருக்கணும், அவங்களோட தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அறிக்கையிலேயே ஒரு சுயநலம் தெரியுது ப்ரோ. அவங்களோட அறிக்கையிலேயே ஒரு சுயநலம் என்னன்னா, என்னோட வளர்ச்சியை விரும்பாதவர்கள். நீங்க நம்ம இப்ப வளர்ற ஸ்டேஜ், கட்சியே வளர்ற ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் என் தனிப்பட்ட வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணி நான் இங்க வருவேங்கிறதுக்கு இடமே இல்லை. புரியுதுங்களா? கொள்கைய இல்ல அப்படி தலைவரை தேவைன்னா வந்து அவங்க வந்து தனியா வந்து ஒரு கட்சியில இருந்துகிட்டு இப்ப ப்ராப்ளம் இல்ல. இப்ப வந்து நான் வந்து மக்கள் தொண்டு தான் இது, நான் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னா நீங்க வந்து உங்களோட இப்ப செய்த அறிக்கைனால மத்தவங்களுக்கு நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. எதிர்க்கட்சிகளுக்கு நம்மளை பத்தி தவறா பேசுறதுக்கு, அவதூறுகளை பரப்புறதுக்கு நீங்க வந்து ஒரு வாய்ப்பு அளிக்கிறீங்க. அப்பவே நீங்க கண்டிப்பா. வந்து தளபதியோட தொண்டரா இருக்க முடியாது, ரசிகரா இருக்க முடியாது. அந்த அவப்பேரை ஏற்படுத்தி கொடுக்கிற வாய்ப்பை நீங்க இங்க எழுப்புனாலே உங்களுக்கு டிஸ்குவாலிஃபைடு, நீங்க கிடையாதுங்க. ஏங்க அதுதான் நீங்க கட்சியோட. ஏத்துக்கிட்டு வந்த தலைவர் ஒரு நாள்ல ஸ்டார் ஆளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கோங்க. அவர் ட்ரோல் அதேதான். பண்ணி அவர் அவரோட வாங்காத 30 ட்ரோல் வருஷம் கிடையாது. அவர் உழைப்பை நீங்க வாங்காத பாருங்க. பார்க்காத ஃபிளாப் கிடையாது. அவர் பார்க்காத விஷயங்கள் கிடையாது. அவரை பத்தி பேசாதவங்க எதுவுமே கிடையாது. அவர் மத்தியில நீங்க அவர் கட்சியில வந்து சேர்ந்துட்டு நீங்க ஒரு நாள்ல ஒருத்தன் வந்து உன்னை மீட்டிங்ல சேர்க்கல, அது சேர்க்கலன்னா நான் பின்னாடி போறேன்னா நீ முதல்ல அவனை ஃபேனாவே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா செம்ம. பேசிக்கா அதுவே நீ இருக்க முடியாது. கட்சி அவரு பணியை அவரு செய்யணுங்க. பார்க்காத ஒரே கட்சி நிமிஷம் பணிங்கிறது அவரு கட்சி பார்க்காத இல்ல பணிங்கிறது சித்து ப்ரோ ஒரே நிமிஷம். ஒரே அவரு நிமிஷம் பார்க்காத ஒரே நிமிஷம் ம். ஒரே நிமிஷம். அதாவது இப்ப நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நான் 3 எக்ஸாம்பிள் பார்த்திருக்கேன். தளபதி என்னைக்கு அந்த கட்சி கொடி அறிவிச்சு இந்த அதுக்கப்புறமா சிலவங்க எல்லாம் கன்வெர்ட் ஆனாங்க பாத்தீங்களா, அதுல இன்னைக்கு நான் லேட்டஸ்டா ஒரு 4 பேரை நான் ஃபாலோ வாய்ஸ் பிரேக் பண்ணிருக்கேன். ஆகுது ப்ரோ, அவன் வாய்ஸ் பிரேக் ஆகுது. டிஎம்கே இல்ல கேக்குதா, அதாவது ஆ லாஸ்ட் தளபதி கட்சி ஆரம்பிச்சு இந்த பிளாக் எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு 4-5 பேரை நான் அப்போதுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் தெரிஞ்ச குரூப்ல. அந்த குரூப்ல இருக்கிறாங்க அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தளபதிக்கு கிட்ட போய் ஒரு போஸ்டிங் வாங்கியிருக்காங்க, டிஎம்கேலயும் ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. அவன் இந்த மீட்டிங்கும் போறான் அந்த மீட்டிங் போறான். இதை நீ எப்படி எடுத்துப்ப? அவன் டிசிஎஸ் எனக்கு சிடிஎஸ்ல இது ஆஃபர் வாங்கியிருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கான் ப்ரோ. 2 கம்பெனில நான் இல்ல ஆஃபர் இல்ல வாங்கிட்டு இன்னொன்னு என்ன எது தெரியுமா, பெட்டர்னு இல்ல போய் உட்காருவேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். விக்னேஷ் உதயநிதி வந்தது கொளத்தூர்ல இவர் வந்ததுக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். அடுத்த ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா தளபதி இது இங்க வந்தாரு, மதுரைக்கு போனாரு, அந்த ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறான். ஆனா அவனை ரெண்டு இது போஸ்ட் நான் வச்சிருக்கான் அவன். இதெல்லாம் நம்ம யார் இதெல்லாம் இது ப்ரோ எனக்கு அதுவும் இவனுங்களா தெரியல. இல்ல இல்ல ப்ரோ, அவரை வந்து இவனுங்க வந்து ஆதாயத்துக்காகவும் அவனோட ஆஹ் காசுக்காகவும் அவன் பண்ற விஷயம் ப்ரோ. அவனுங்களை விட்டுருங்க. நான் என்னன்னா இவனுங்களை வந்து நம்ம பெரிய இல்ல இல்ல போக்காவே இம்மா எடுத்துக்கூடாது. அவன் வயிற்று ப்ரோ, பொழப்புக்காக ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணிட்டு 2 பேர் போறான். இல்லம்மா, சென்னையிலேயே நான் 5 பேர் நான் எனக்கு தெரிஞ்சு இவங்களை அதெல்லாம் களை நடக்கும் ப்ரோ. அது எடுக்கணும். பரவலா தெரிஞ்சு ஆஹ் நடக்கும். அது இவங்களெல்லாம் இல்ல களை இது எடுக்கணும். இருங்க பரவலா நடக்கும். இல்ல நான் இதை எங்க விட ஏரியாலே அதிகமாவே நடக்கும். எங்க ஏரியால நான் சொல்ல போனா எங்க கேங் எல்லாம் முன்னாடி என்னன்னா எந்த கட்சி மீட்டிங்னாலும் கேங் கூப்பிடுறதுக்கு ஒரு கேங் வந்து அவனுங்களை வந்து ரெடியா வச்சிருப்பானுங்க. எந்த மீட்டிங் நடந்தாலும் போறதுக்கு ஆஜராகிறதுக்கு வெறும் ஒண்ணு இல்ல கார் முன்னாடி இன்னைக்கு இந்த கொடியை கட்டிட்டு அந்த கொடியை போடுறான்னா போட்டுருவானுங்க.
அவனுக்கு செம்ம. தேவை நீ காசு கொடுக்கறது, அந்த காசை வச்சுட்டு போடுவான். இவங்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தை அவன் இருக்கு மேட்டர் இல்ல. ப்ரோ தமிழ்ல. ஆனா என்னன்னா, நீ சோசியல் மீடியால வந்து தளபதி கட்சிக்கு நீ ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு, நீ ஒரு நேம் டேக் வாங்கிட்டு, நீ தளபதிக்காக வந்தன்னு தெரிஞ்சு, தளபதியால தான் நீ ஃபேமஸ் ஆன. நீ நோ ஒன்.